ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இல்லைனாலும் ஒருவேளை மொபைல் நம்பர் தொலைஞ்சு போனாலும் நம்ம ஈஸியாக நம்ம லிங்க் பண்ணுற மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆதார்னு போட்டிங்கன்னாவே இதுக்கான ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா மக்களே? இது ஆப்பான ஐக்கான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா மக்களே? அந்த ஆப் போட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் எல்லோரும் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆதாரை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண 2 முக்கியமான தகவல் வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வேணும், அப்புறம் ஆதார் கார்டு கையில் வச்சுக்கணும். சரிங்களா மக்களே? இதை போட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு எஸ்எம்எஸ் போகிற மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ கவனமாக வந்து லிங்க் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மொபைல் நம்பர் இருக்கிறவங்க மட்டும்தான், மொபைல் நம்பர் இல்லாதவங்க பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல ஆல்வேஸ் கொடுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி எடுத்துக்கும். ஓடிபி எடுத்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன கேட்கணும், நம்மளோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். அதாவது எந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கான ஃபேஸ் நம்பர்னா நம்மளோட ஆதார் நம்பருக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அது ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட்டில் ஒரு பின் நம்பரை வந்து செட் பண்ண சொல்லும் மக்களே. அந்த 6 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இப்போ என்னோட ஆதார் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் வந்து லாகின் பண்ணணும். இதுக்கு நான் என்ன ஆப்ஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆட் அனதர் ஆதார்னு கொடுங்க. ஆதாரில் இருக்கிற நம்பரை அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பருக்கு நம்ம லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அவங்களோட பேர் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதுமானது. கியூஆர் கோடு வரும். கியூஆர் கோடு கீழே பாருங்கள், லைட்டாக ஸ்வைப் பண்ணுங்கள். ரீசன்ட் டிரான்சாக்ஷன் வரும். இந்த இடத்துல பாருங்கள் மை ஆதார் அப்டேட்னு ஒன்று இருக்கும். இதில் பாருங்கள் மை ஆதார் அப்டேட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மொபைல் நம்பர் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டு, நேம் அப்டேட் இன்னும் கம்மிங் சூனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பர்னு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்தேன்னா அதுக்கு பேச கேட்குது. நியூ மொபைல் நம்பர் ஓடிபி தான் கேட்கும். பழைய நம்பருக்கான ஓடிபி நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த நம்பர் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுக்கலாம். சென்ட் ஓடிபி கொடுப்போம். இப்போ நியூ மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், பழைய நம்பருக்கு ஓடிபி போகாது. இப்போ நியூ நம்பருக்கு ஓடிபி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுப்போம். வெரிஃபை கொடுத்தோம்னா அடுத்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ ஒன்லி லைவாக எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஓகே ஆகும். சரியா மக்களே? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ மூலமாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, வெளியில் இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம லைவ் லொக்கேஷன் கண்ணை சிம்டி காட்டணும். இப்படி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பேன்னு கேட்கும். நம்ம கன்ஃபார்ம் பே கொடுக்கலாம். கன்ஃபார்ம் பே கொடுத்தோன்னா நம்மளோட ஆப்பில், அதாவது பார்த்தீங்கன்னா மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ண ஆப் மூலமாகவே நம்ம பேமெண்ட் கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போயிடும். ஜஸ்ட் நீங்கள் பே நவுன் கொடுத்தீங்கன்னா 75 ருபீஸ் போகும். இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணி காட்டுறேன். பேமெண்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணியாச்சு. நமக்கு எஸ்ஆர் நம்பர் வந்தாச்சு. கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆகுது. சரிங்களா மக்களே? ஃபஸ்ட்டு வேறு ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிவிட்டேன், கொடுத்துட்டேன். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? வேணால் நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் போகலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டு நமக்கு ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணது வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாருங்க வேலிடேஷன் ஸ்டேஜில் இருக்குது. இது நமக்கு இன்னும் 2 ப்ராசஸ் ஆச்சுன்னா நமக்கு ஓகே ஆயிரும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுது. ஏன்னா வந்து இந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல யாரும், ஏன்னா இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சீக்கிரம் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடுது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துச்சு. உங்களுக்கு நார்மல் மெசேஜ் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கோரிக்கை பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு, சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. நம்ம திரும்பி போய் அந்த மை ட்ரான்சாக்ஷனில் போய் பார்த்தோம்னா கம்ப்ளீட் மெசேஜ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஈஸியாக அப்டேட் ஆகிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஆப்பு. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.